ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு எக் ரோஸ்டட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா வேக வச்ச எக் எடுத்துக்கலாம். அந்த எக்கில் வந்து சைடில் நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து அதில் பிடிக்கும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் சைடாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானோன்னா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு போடலைன்னா நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம இப்போது அதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், அப்புறமா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஆட் பண்ணி தான் பண்ண போகிறேன். சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு இது பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கருக விடாமல் பண்ணணும், அதுக்காக தான். சரிங்களா? இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டை இருக்குல்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. சீக்கிரமாக ஆஃபீஸ் போகிறவங்க, அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க வந்து சிம்பிளாக சீக்கிரம் பண்ணணும்னா ஒரு ரசம் இந்த மாதிரி முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து முட்டை வந்து நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. காரம் கம்மியாக போட்டு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.